கே சுபா மோகன் மேம், நீங்க பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் உங்க கூட வந்து 24ல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார் கூட. அது என்னமோ தெரியாது, அவர்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் எந்த கிளாஸ் போட்டாலும் அதுல சேர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை. எப்படியாவது ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றும். ஆனா ஆனா நீங்க சொல்லி கொடுக்குற விதம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த கிளாஸ் இப்ப நிறைய கிளாஸ் வந்து லைவா அட்டன் பண்ண முடியல. ஆனா உங்களது எப்பவும் கேட்டுட்டே இருப்பேன். ஆனா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க வெறும் வெறும் இந்த கதை அந்த மாதிரி எல்லாம் சில பேர் ஸ்பீச் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நானும் நிறைய குரு இருக்காங்க. ஆனா உங்கள்கிட்ட படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அது 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ பாயிண்ட் தான் உங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு இதுலதான் அந்த பாடமே கொண்டு போவீங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லாஸ்ட் வரை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த கிளாஸ். எப்படி வந்தேன்னா 24ல தான் சசி வர்தனா மேடம் தான், சசி ரேகா மேடம் தான் சொன்னாங்க. அதுலதான் சரி பண்ணலாமே ஏதோ ஒரு இதுல பண்ணேன். ஆனா இப்ப வந்து நானும் சார்கிட்ட படிச்சு எம்ஏ டிப்ளமோ முடிச்சிட்டு இப்ப வந்து பாருங்க, போன வாரம் தான் அவரோட அந்த டாக்டர் பிஹெச்டி அவார்டு கொடுத்திருந்தான்னு போட்டுக்கும் போது ஏன் நாமளும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒரு ஆசையில இப்ப வந்து அது பண்ணிட்டு இருக்கேன். நிஜமா என்ன என்னோட இப்ப வந்து எல்லாருமே என்ன வந்து வெளியில சொல்லும்போது அஸ்ட்ராலஜர்ன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு குஷியா இருக்கு. ஆனா இன்னும் வெளியில நான் வந்து என்ன ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேஷன் சர்க்கிள்லாம் எல்லாரும் கேட்டுட்டு, ஏன்னா சொல்றதெல்லாம் உங்களுக்கு, ஏன்னா சார் சொல்லுவார் இல்லையா, இப்ப ஒரு ஜாதகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார்ல. அது வந்து அந்த பிரபஞ்சம் வந்து அது உங்களை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்காரு அவரு. அது மாதிரிதான் இப்ப இருக்கும். ஐயோ அவங்க லைவா வந்து கேக்குறாங்களே, எப்படி நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு ஒரு டென்ஷன் இருக்கும். எனக்கு இப்பவும் இருக்கும் ஒரு சமயம். ஆனா மனசுல ஒரு கான்பிடன்ஸ், நான் சொல்றது கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ். அப்போ அது கேட்கும் போது சார் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சிடும். அவங்க ஆனா நம்ம சொல்றதெல்லாம் சரி சரின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு ரொம்ப குஷியா இருக்கும். நம்ம சொல்றது நடந்துடுச்சுன்னு குஷியா இருக்கும். இப்ப 2 பேருக்கு வந்து நான் திருமண பொருத்தம் நிறைய பேருக்கு பார்த்து சொல்லியிருக்கேன். அதுல 2 பேரும் சக்சஸ் ஆகி அதுல வந்து எனக்கு புடவை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப குஷியா இருக்கும் எனக்கு நிஜமா. நாம சொல்லி அவங்களுக்கு அந்த கல்யாணம் எல்லாம் நடந்திருக்கேன் அப்படின்னு. எங்க மாப்பிள்ளை கூட கலாட்டா பண்ணுவாரு. நீங்க ஃபீஸ்ன்னு வாங்கியிருந்தீங்கன்னா 100 200 வாங்கியிருப்பீங்க ஜாதகத்துக்கு. பட்டு புடவை பட்டு புடவையே கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். எல்லாவோட இதுவும் அந்த சார்லதான். அப்புறம் இன்னொன்னு எனக்கு ரொம்ப சொல்லணும்னா அந்த கிரிக்கெட் பிரசனம், இந்த ஜாமக்கோல்ல கிரிக்கெட். நிஜமாவே எங்க எங்க ஹஸ்பண்டுக்கே என் மேல அவ்வளவு நம்பிக்கை வந்திருக்கு. நீ சொல்லு, நீ வந்து சொல்றது நடக்குது, நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது குஷியா இருக்கு. அது அந்த நாங்க கரெக்டா படிக்கிறதுக்கும் அந்த கிரிக்கெட் இது நடக்கிறதுக்கும் சரியா இருந்தது. தினமும் பார்த்து அது சொல்லுவோம். ஆனா வந்து அதுல ஒரு 80% எனக்கு வந்து நான் கரெக்டா சொல்லியிருக்கேன். அந்த 100% 80% சொல்லியிருக்கேன். இப்பவும் பாக்குறது, இப்ப நிறைய மேட்ச்ல அவங்களோட இது எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப குஷியா இருக்கு நிஜமாவே. சார்கிட்ட படிச்சது இன்னும் டிராவல் பண்ணிட்டே இருப்பேன் சார் கூட. ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் போடும் போதெல்லாம் எனக்கு இந்த ஏஜ்ல எனக்கே 70 இயர்ஸ் ஆகுது. எனக்கே வந்து ஒரு ஹாபில தான் வந்தேன் உள்ள. ஆனா இப்பவும் எனக்கு அஸ்ட்ராலஜி நீங்க பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது கூட ஏதாவது கிரகம் தான் ஓடிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு புதுசு ரூல்ஸ் கண்டுபிடிக்கலாமா, பண்ணலாமா, அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கல, அப்ப எழுதிட்டு இருக்கேன்ல இப்ப ஒரு கப்பிள்ஸ் ஜாதகம்லாம். அப்ப எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்ப 2 பேருக்குமே அந்த பொருத்தம் எல்லாமே இல்லைனாலும் வண்டி ஓடிட்டே இருக்கு. அப்ப ஒருத்தருக்கு இருந்தா ஒருத்தருக்கு இல்லைனாலும் ஓடுது. அது அது பார்க்கும்போது ரொம்ப குஷியா இருக்கு. நிறைய சார் சொன்ன விதிகள் எல்லாம் போடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்க உங்க ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு சார். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. பள்ளிப்பாளையம் ஜோதிடர் திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள் தேனி. நிர்வாக குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. முன்பதிவிற்கு திருமதி வி சீதனாதேவி பிடெக் FT MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், கோவை. செல் நம்பர்
9585585109. திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள் தேனி. செல் நம்பர் 6380641574.